ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மத்திய பிரதேசில் இருக்க போபால்ங்கிற சிட்டியில் கான்ஷியாம் நாம்தேவ்ங்கிற ஒரு நபர் இருக்காரு. இவருக்கு 60 வயசாகுது. அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டில் அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு 60 வயசு முடிஞ்சோன்னா ஒரு ஸ்டேஜில் ரிட்டையர்மெண்ட் கிடைக்குது. தன்னோட மனைவி லட்சுமி கூட ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் சம்பாதிச்ச காலத்தில் ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு ஜெயஸ்ரீங்கிற ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கு. ஜென்ரலா ஒரு அப்பாவோட கடமை என்னன்னு நினைப்பாங்க, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கு வாழ்க்கையில நிம்மதிடா, நம்மளுக்கு கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சில பேர் பாத்தீங்கன்னா பெண் குழந்தையா இருந்தா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த கான்ஷியாம்ங்கிற நபர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் அந்த மாதிரிலாம் நினைக்கல. தன்னோட பொண்ணோட விருப்பு வெறுப்பு, தன்னோட மனைவியோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதே மாதிரி தான் தன்னோட பொண்ணு ஜெயஸ்ரீ கிட்ட தெளிவா சொல்லிடுறாரு, உனக்கு என்ன படிக்கணுமோ சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன், அவசரப்பட்டுலாம் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணமும் உன்னோட விருப்பத்தோட தான் நடக்குங்கிற மாதிரி உறுதிமொழி கொடுக்குறாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு எப்படி அப்பா தனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஸ்கூல்லேயே நம்பர் 1 இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருந்திருக்கு. தன்னோட அப்பாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்களும் முழு வீச்சில் தன்னோட 100% உழைப்பை கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் நல்லா படிக்கிறாங்க. இவங்களுக்கு மெடிசின் சீட் கிடைக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக MBBS படித்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற ஹமீதியாங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இவங்க அங்கே இருக்கிற பீடியாட்ரிக் வார்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும், ஜெயஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிரிச்ச முகமா வர்ற பேஷண்ட்ஸ், நோயாளிகளோட உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன மாதிரி மருத்துவ உதவி தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுமையா கேட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல நம்பர் 1 சொல்லுவாங்க. ஸோ குறுகிய காலத்திலேயே அங்க கூட வேலை பார்க்குற டாக்டர்ஸ் கிட்டையும் சரி, அங்க சிகிச்சைக்கு வர நோயாளிகிட்டையும் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. ஒட்டுமொத்தத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜெயஸ்ரீ அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல ரோஹித்ங்கிற இன்னொரு டாக்டர் இருக்காரு. இவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்காரு. ஸோ இவரோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் சின்ன வயசுலேயே ஒரு கிராமத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அவங்க அப்பா எப்படி ஜெயஸ்ரீ அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரோ அதே மாதிரி இந்த ரோஹித்தையும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆகியிருக்காரு. இவரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சர்ஜனா இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது நாம்தேவ்னு இவங்களோட லாஸ்ட் நேம் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ ஜெயஸ்ரீ நாம்தேவ், அதுக்கப்புறம் ரோஹித் நாம்தேவ் இருக்கும். ஸோ இந்த 2 பேரோட லாஸ்ட் நேம் ஒரே மாதிரி இருக்கிறது. 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனால அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களா இவங்க 2 பேர்த்தையும் வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் தான் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாச்சே, பேசாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கோங்களேன்னு எல்லாருமே அப்பப்போ பிரேக்ல ஜாலியா பேசும்போது இந்த ஜெயஸ்ரீக்கும் அந்த டாக்டர் ரோஹித்துக்கும் ஒரு நல்ல நண்பர்கள்ங்கிற முறையில் ஒரு அறிமுகம் கிடைக்குது. ஒரே ஹாஸ்பிட்டலில் பல மணி நேரம் வேலை பார்க்கறதுனால அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. காஃபி பிரேக் போகிறது, லஞ்ச் பிரேக் போகிறதுன்னு இவங்களுக்குள்ள நாளடைவில் ஒரு நட்பு உருவாகுது. அந்த நட்பு ஒரு ஸ்டேஜில் காதலாக மாற ஆரம்பிக்குது. காதல் அப்படின்னா 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம், வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் 2 பேரும் இல்லை. 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, டாக்டரு. இப்போ நம்ம விருப்பத்தை போய் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் ஒத்துப்பாங்கிற நம்பிக்கையில் தான் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் போய் விருப்பத்தை சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 2 பேரோட ஃபேமிலியை பற்றி பார்க்கும்போது இவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்க ஸ்டேட்டஸ் அதே மாதிரி இருக்கு. 2 பேருமே டாக்டர், 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. 2 பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் பக்காவாக மேட்ச் ஆகுது. ஸோ 2 வீட்டு சைடு இருந்தும் இவங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணிக்கலான்னு இப்போ 2 வீட்டாரும் முறைப்படி உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ 2 வீட்டார் சம்மதத்தோட பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2014ஆம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. ஸோ 2 வீட்டாரோட நெருங்கிய சொந்தத்தோட கோலாகலமா ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது. மே மாதம் 8ஆம் தேதி 2014ஆம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு 2 வீட்டாரும் முழு சம்மதம் பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சவன ரொம்ப ரொம்ப ஹாப்பியாச்சு. சோஷியல் மீடியாவில் தங்களோட போட்டோஸை ஷேர் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லார்கிட்டையும் தங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கறதுனால
இந்த நிச்சயம் அண்டு கல்யாணம் இடைப்பட்ட இந்த டயத்தில் வந்து இவங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அதுவும் வேலை பார்க்குறது ஒரே இடங்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் நெருக்கம் அதிகமாயிட்டே வருது. ரெண்டு பேரும் அந்த மே 8ஆம் தேதிங்கிற கல்யாண நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நீண்ட காத்திருப்புக்கு அப்புறம் ஃபைனலா மே மாசம் 8ஆம் தேதி 2014ஆம் வருஷம் வருது. இவங்களோட திருமண நாளும் வருது. ஸோ ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா கனவுகளோட தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த திருமண மண்டபத்துக்கு போறாங்க. ஒரு சாயங்காலம் 5:30 மணிக்கு அந்த திருமண மண்டபமே கோலாகலமா இருக்கு. ரெண்டு வீட்டார் சொந்தங்கள் சுடை போல வந்து அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆட்டம் பாட்டம்னு இருக்கு. அதுவும் இந்த நார்த் இந்தியன்ஸ் திருமணம்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அங்க சொந்தக்காரங்க பேசுவாங்க, கல்யாணம்னாலே ஜாலியா இருக்கும். அதுவும் இந்த நார்த் இந்தியன்ஸ் கல்யாணம் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலா பயங்கர என்டர்டைன்மெண்ட்டோட இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் வர்றாங்க. அதுவும் இந்த பெண்மணி வந்து அந்த கல்யாண பெண்ணோட புடவையிலையும் மேக்கப்லையும் சும்மா தேவதை மாதிரி ஜொலிக்கிறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை ரோஹித்துக்கு அவ்வளோ சந்தோஷம், வாழ்க்கையில தனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ஜெயஸ்ரீ தனக்கு மனைவியாக போறான்னு 1000 கனவுகளோட ரெண்டு பேரும் அந்த திருமண மேடைக்கு வர்றாங்க. அப்படி தங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த திருமண மேடைக்கு வந்த இந்த தம்பதிகளோட வாழ்க்கையில அடுத்து நிகழ போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படியெல்லாம் கூடவா ஒரு திருமண விழால நிகழுங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது, அடுத்து இந்த திருமண மேடையில என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வழக்குல இருந்து வழக்கம் போல பிள்ளைகள் வளர்ப்பில் நம்ம பல விஷயங்களை கத்துக்க போறோம். பிள்ளைகள் மட்டுமல்ல, ஈவன் அடல்ட் ஸ்டேஜில் இருக்க நிறைய பேருக்கு கூட இந்த மெச்சூரிட்டியில இந்த வழக்குல இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாம். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்படி திருமண ஏற்பாடு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. நைட்டு 8:30 மணி இருக்கும். எல்லாருமே பரபரப்பா இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை மேடையில இருந்தா என்ன ஆகும், அந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கும் பையனோட அம்மா அப்பாக்கும் அவ்வளவு பதட்டம் இருக்கும். சொந்தக்காரங்களை கவனிக்கணும், எவனாவது ஒருத்தன் கோச்சுப்பான், யாராவது ஒருத்தனை வாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்காம மட்டும் அவன் பின்னாடி கோச்சுப்பான். அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேரோட அம்மா அப்பாவும் பிஸியா இயங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 8:30 மணிக்கு இப்படி பைஜாமா போட்டு ஒரு நபர் இந்த திருமண மண்டபத்துக்குள்ள வர்றாரு. இந்த திருமணத்தை அட்டன் பண்றதுக்காக வர்றாரு. அந்த நபரை வந்து பார்த்தவொன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க, வாப்பா எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுல இருந்தே தெரியுது அந்த நபர் இந்த குடும்பத்துக்கு பரிச்சயமானவர். அதுவும் இந்த டாக்டர் ஜெயஸ்ரீங்கிற பெண்ணோட குடும்பத்துக்கு தெரிஞ்ச நபர் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த பெண் வீட்டார் தான் அந்த நபரை வாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அந்த நபர் வந்து எவ்வளவுதான் எல்லாருமே கிரீட்டிங்ஸ் பண்ணா கூட ஒரு இறுகிய முகத்தோட இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வர்றாரு. ஸோ அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. இவர் அப்படியே உள்ள வர்றாரு. அப்படி வரும்போது சரி எல்லாருமே உள்ள வரவங்களும் போய் சாப்பிட்டு வருவாங்க. இவர் அந்த ஃபுட் ஸ்டாலுக்கு போகவே இல்லை, நேரா இங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு தான் வராரு. இவரை வந்து தொலை தூரத்திலிருந்து அந்த பொண்ணோட அம்மா, அதாவது இந்த டாக்டர் ஜெயஸ்ரீயோட அம்மா லட்சுமிங்கிற பெண்மணி பார்த்துறாங்க. இந்த நபரை பார்த்தோன்னே அவங்க முகமே வெளிரி போய் உடம்பெல்லாம் நடுங்கி படபடப்பா ஆயிடுறாங்க. ஐயோ இனிமேல் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வருது. உடனே இந்த தகவலை தன்னோட கணவர்கிட்ட சொல்லணும். கணவரை தேடுறாங்க. அவர் அப்ப பார்த்து காணும். அவர் 1000 வேலையில பிஸியா இருக்காரு. இந்த பெண்மணிக்கு பயங்கர பதட்டமாகுது. ஆல்மோஸ்ட் ஒரு மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு இருக்காங்க. அப்படி அந்த நபரை பார்த்து அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்குரிய காரணம் வந்து சிறிது நேரத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த நபரும் வந்து அமைதியாக நிற்கிறாரு. ஸோ அந்த வெட்டிங் மேலே அந்த பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணுறாங்க. இன்னும் 1 ஹவரில் வந்து திருமணம் நடக்க போகுது. அப்போ இந்த நபரும் வந்து அப்படி மெதுவாக மேடைக்கு ஏறுறாரு. அப்படி ஏறினவனை மாப்பிள்ளையை பார்த்து கை கொடுக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இவர் யாருன்னு தெரியாது. சரி பெண் வீட்டு சொந்தக்கார பையங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் அதே டயத்தில் இந்த நபரை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஜெயஸ்ரீயோட முகமே வெளிரி போச்சு. பயத்தில் மிரண்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா எப்படி இந்த நபரை பார்த்து பயந்தாங்களோ அதே பயம் டாக்டர் ஜெயஸ்ரீ கிட்டேயும் இருக்கு. அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவனை பார்த்து பயம்தான் அதிகமாக இருக்குது. இப்படி அந்த இடம் வந்து ஒரு இறுகிய சூழ்நிலையில் இருக்கும்போது
அடுத்தடுத்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்களே. இப்போ ஒரு நபர் வர்றாரு, விஷ் பண்றாரு, கிஃப்ட் கொடுத்துட்டா மூவ் பண்ணிட்டே இருக்கணும், ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நபர் என்ன பண்றாரு, கிஃப்ட் எதுவுமே எடுத்துட்டு வரல, 2 பேத்துக்கு விஷ் பண்ணிட்டு தன்னோட பைக்குள்ள கையை விடுறாரு. ஸோ அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்க வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நபர் இப்படி பைக்குள்ள கையை இப்படி விட்டுட்டு ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு. அந்த துப்பாக்கி இப்படி நேரா ஜெயஸ்ரீ நோக்கி காமிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பின் டிராப் சைலண்ட். அதுக்கப்புறம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. ஜெயஸ்ரீக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, பக்கத்துல இருக்க மாப்பிள்ளைக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த நபர் துப்பாக்கியை வச்சு ஜெயஸ்ரீயை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. முதல் குண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கழுத்துல இந்த பக்கம் அப்படி தெரிச்சுக்கிட்டு போகுது. பட் அந்த துப்பாக்கி குண்டு கழுத்து பகுதியை அதிகமா தாக்குனதுல எங்க பார்த்தாலும் ரத்தம். இதுவரைக்கும் கல்யாண கோலத்துல தேவதை மாதிரி இருந்த அந்த டாக்டர் ஜெயஸ்ரீயோட உடம்பு இப்ப ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்துட்டாங்க. இப்ப அந்த நபர் அடுத்து இந்த மாப்பிள்ளை ரோஹித்தை பாக்குறாரு. திரும்ப ரோஹித்தை நோக்கி இப்படி துப்பாக்கி சுடும்போது டக்குன்னு சொல்றாரு, ரோஹித் வந்து குனிஞ்சிடறாரு. அப்படி குனிஞ்சவன என்ன ஆகுதுன்னா, ரோஹித்துக்கு பின்னாடி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நின்று இருக்காரு. அவரோட காலில் வந்து துப்பாக்கி கொண்டு பட்டுருச்சு. லக்கீலி காலில் பட்டதுனால அந்த நபர் வந்து காப்பாற்றப்படுறாரு. பட் இந்த டயத்தில் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இவங்க 2 பேத்தையும் துப்பாக்கியால் சுட்ட அந்த நபர் வந்து தப்பிச்சு போறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல, கேஷுவலா இருக்கான். உடனே அந்த இடத்துல பயங்கர ஒரு கலேபரம் வெடிக்குது. சில பேர் கத்துறாங்க, சில பேர் வந்து இந்த ஸ்டேஜை நோக்கி ஓடி வந்து அந்த துப்பாக்கியை வச்சு சுடுற நபரை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி 2 துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சிருச்சு. ஒன்னு ஜெயஸ்ரீயோட கழுத்துல பாஞ்சிருச்சு. இப்போ அந்த துப்பாக்கி வச்சிருந்த நபரை பொதுமக்கள் பிடிச்சு அட்டின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க, வெளுத்து எடுத்துறாங்க. இந்த பக்கம் ஜெயஸ்ரீ மயக்கமாயிட்டாங்க. ஸோ அவங்களோட கணவர், அதாவது கணவராக போற அந்த ரோஹித் வந்து பல்ஸை பிடிச்சு பார்க்குறாரு. பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் இவங்களுக்கு உயிர் இருக்கு, இப்போ இவங்களை காப்பாத்திடலாங்கிற மாதிரி உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, இவங்க எங்க வேலை பார்த்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு, அதான் பக்கத்தில் இருக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த கணவராக போற ரோஹித்துக்கு ஒரு பயங்கர படபடப்பு, என்ன ஆக போதும்னு. பட் அங்கே போய் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறப்பே சொல்லிட்டாங்க, ஐ எம் சாரி, ஏற்கனவே அவங்க இறந்து போயிட்டாங்கிறாங்க. ரோஹித் அப்படியே நிலை குலைஞ்சு விழுந்துட்டாரு. இன்னொரு 1 மணி நேரத்தில் தன்னோட ஆசை மனைவியா ஆக போற பொண்ணு இன்னைக்கு தான் வேலை பார்க்குற, அதுவும் அந்த பொண்ணு வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலில் சடலமா இருக்கிறது அவரால் நம்பவே முடியல. இவர் மட்டுமல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த டாக்டர் ஜெயஸ்ரீயை தெரியும். இப்போ அவங்க மரணம் அடைஞ்ச அந்த ஐசியூவில் வச்சு 1000 பேரை காப்பாத்திருப்பாங்க. இப்போ அவங்க மரணம் அடைஞ்ச அந்த ஸ்ட்ரெச்சர்ல 1000 பேரோட உயிரை வந்து இவங்க காப்பாத்திருக்காங்க. இந்த இடத்துல பலமுறை நடந்து போயிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்களுக்கு ஒரு 2வது வீடு மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவங்க மரணம் அடைஞ்சது இந்த ரோஹித்துக்கு மட்டுமல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு அளவில்லாத சோகத்தை கொடுக்குது. இந்த நியூஸை பத்தி அவங்க அம்மா அப்பா கேள்விப்படுறாங்க. அவங்க அம்மா பலமுறை மயங்கி விடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஸ்பீச்சே வரல. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரே பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பெண் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பாவாலையும் சரி யாராலையும் நம்பவே முடியல. இப்போ இந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்துருச்சு. ஸோ பிரேத பரிசோதனை முடிஞ்சு இந்த உடல் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஸோ ரோஹித் ரொம்ப சோகமா தன்னோட சொந்த வீட்டுக்கே போறாரு. தன்னோட மனைவியை தாலி கட்டி மனைவியா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சவர் திரும்ப அந்த வீட்டுக்கு தனியா போற மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த பக்கம் தன்னோட பொண்ணுக்கு திருமணமாக போது தனக்கு நாளைக்கு பேரம்பேத்தியை கொடுப்பான ஆசையா இருந்த அவங்க அம்மா இன்னைக்கு அந்த பெண்ணோட சடலத்தை தன்னோட வீட்டில் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அவங்கள சுட்டு கொலை பண்ண அந்த நபரை அடின்னு அடிச்சிடறாங்க. அந்த நபரோட முகம் வீங்கி போய் எங்க பார்த்தாலும் ரத்தம். உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இப்போ போலீஸ் வந்து அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவர் எந்த துப்பாக்கியால ஜெயஸ்ரீயை சுட்டு கொலை பண்ணாரோ அந்த துப்பாக்கியும் கைப்பற்றப்படுது. அது வந்து ஒரு நாட்டு துப்பாக்கி, கள்ள துப்பாக்கி. எங்கேயோ வாங்கிட்டு வந்து பிளான் பண்ணி தான் அந்த கொலையை பண்ண வந்திருக்கான். ஸோ இப்போ ஜெயஸ்ரீயை சுட்டு கொலை பண்ண அந்த நபர் யாரு, எதுக்காக கொலை பண்ணா, அதுவும் ஜெயஸ்ரீயோட அம்மா எதுக்கு அந்த நபரை பார்த்து இப்படி பயந்தாங்க அப்படிங்கறத நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஜெயஸ்ரீயை சுட்டு கொலை பண்ண அந்த நபரோட பேர் வந்து அனுராக் நாம்தேவ். நாம்தேவ்ங்கிறது இவங்களோட கம்யூனிட்டி பேரா. அப்ப அனுராக்ங்கிற இந்த நபர் வந்து இவங்களுக்கு சொந்தக்காரா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அனுராக்ங்கிற நபர் இவங்களுக்கு எப்படி சொந்தம் வேணும் அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட ஜெயஸ்ரீயோட அப்பாவோட கூட பிறந்த சகோதரி பையன் தான் அனுராக் அப்படிங்கிற இந்த பையன். சரி, எதுக்குப்பா இப்படி சொந்த பையன், அதுவும் சொந்தக்கார பையன், ஜெயஸ்ரீக்கு மாமா பையன் வேணும், அந்த பையன் எதுக்கு சுட்டு கொலை பண்ணா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும்.
ஸோ இந்த அனுராக் அப்படிங்கிற பையனோட சைல்ட்ஹுட் வந்து அவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கு. இவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிறாரு. இவன் தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். அப்போ இந்த அனுராக்கோட அம்மா தன்னோட பையனை கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் இறந்து போயிட்டாரு, வேலை இல்லை, இந்த சமூகத்தில் பலவிதமான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பையனை வச்சு இவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது உதவிக்கு யார் வர்றா? இந்த டாக்டர் ஜெயஸ்ரீயோட அப்பா வர்றாரு. அதாவது தன்னோட சொந்த தங்கைக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு வர்றாரு. எப்படி பார்த்தாலும் தன்னோட தங்கையோட கணவர் இறந்து போயிட்டாரு. இப்போ தங்கைக்கு தான் முழுசா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வில்லேஜில் இருந்துட்டு வராங்க, அனுராகும் அவங்க அம்மாவும். இப்போ இவர் என்ன பண்றாரு, ஜெயஸ்ரீயோட அப்பா தொடர்ந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துட்டு வராரு. அதாவது தன்னோட தங்கை குடும்பம் சர்வைவல் ஆகுறதுக்கும் இந்த பையன் ஸ்கூல் படிக்கிறதுக்கும் நிறைய உதவி செய்கிறாரு. இப்போ அந்த பையனும் அந்த கிராமத்திலே வளர ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க தங்கைக்கு தன்னோட அண்ணன் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. தன்னோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட அண்ணன் தனக்கு உறுதுணையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அளவு கடந்த மதிப்பு வச்சிருக்காங்க. இப்போ இந்த பையன் அனுராக் வந்து +2 முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து ஒரு பேங்கிங்கில் ஒரு ஆஃபீஸர் ஆகணுங்கிறதுனால ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் கிடையாது. அப்போ போபாலுக்கு போகலாம், அங்கே நம்ம மாமா இருக்காரு, உதவி செய்வார்னு சொல்லி அவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க. அவர் தாராளமாக வரட்டும், ஏன் வீட்டிலே தங்கட்டுங்கிறாரு. அப்போ இந்த அனுராக்குங்கிறவன் என்ன பண்ணுறான், கிராமத்திலேருந்து இந்த போபாலுங்கிற சிட்டிக்கு வரான். தன்னோட வீட்லேயே ஒரு ரூம் கொடுத்து இந்த ஜெயஸ்ரீயோட அப்பா தங்க வைக்கிறாரு. அப்போ ஜெயஸ்ரீ காலேஜ் 2nd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ ஜெயஸ்ரீ வந்து இவனை விட 2 வயசு மூத்தவங்க. என்னதான் அத்தை பையன் மாமா பையங்கிற மாதிரி முறை இருந்தால் கூட தன்னை விட இளையவன்கிறதுனால ஒரு சகோதரர் மாதிரி தான் அந்த நபரை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு, எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த ஜெயஸ்ரீயோட அப்பா வந்து இவன் என்னதான் தன்னோட தங்கை பையனாக இருந்தால் கூட இந்த வீட்டில் மற்ற எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குதோ அதுவும் தன்னோட தங்கை பையனுக்கு கிடைக்கணுங்கிறாரு. மதிப்பாக இருந்தாலும் சரி, அதே சாப்பாடு அதே உரிமை எல்லாம் கிடைக்கணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த அனுராக்கை கூப்பிட்டுப்பாங்க. எங்கேயாவது ஃபேமிலி அவுட்டிங் போனாலும் இந்த அனுராக்கை கூப்பிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னோட சொந்த பையன் மாதிரி தான் இவர் வளர்த்துட்டு வராரு. ஸோ அவனும் கஷ்டப்பட்டு பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான். பட் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெயஸ்ரீயோட அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஜெயஸ்ரீயும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் இந்த அனுராகுக்கு கடுமையான காய்ச்சல். அப்போ இந்த ஜெயஸ்ரீ தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நைட்டு மகளமா அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அவனுக்கு மேலே ஒரு கேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே ஒரு சில வருடங்கள் உருண்டோடி போது இவனும் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு அக்கால் தம்பிங்கிற மாதிரி தான் உறவு இருந்தது. என்னதான் இவங்களுக்கு வந்து ஒரு அத்தை பையன் மாமா பையன் மாதிரி உறவு இருந்தால் கூட ஜெயஸ்ரீ பார்த்து தன்னோட தம்பி மாதிரி. ஸோ இவனும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான். பட் நாளடைவில் இவனுக்கு வந்து ஜெயஸ்ரீ மேலே ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. நம்ம மேலே எவ்வளவு அன்பு செலுத்துறா, எவ்வளோ அருமையான மாமா குடும்பம், இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமேனு அந்த ஜெயஸ்ரீ மேலே இவனுக்கு வந்து காதல் வளர ஆரம்பிக்குது. பட் ஒரு பொழுதும் ஜெயஸ்ரீ கிட்ட அவன் அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த டயத்தில் இவன் பேங்க் எக்ஸாம் எழுதுறான், பாஸ் ஆயிடறான். அவனுக்கு வந்து HDFC பேங்க்ல வேலை கிடைச்சிருது. சரி, வேலை கிடைச்சிருச்சு, இன்னும் எதுக்கு மாமா வீட்டில் இருக்கணும்னு இவன் போபாலில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான். இப்போ அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். அதுக்குள்ளே இந்த பொண்ணு வந்து MBBS வந்து முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. டெய்லி ஜெயஸ்ரீயை பார்த்துட்டு தான் காதல் நல்லா போயிட்டு இருந்தது. பட் எப்போ இவன் தனியாக போனானோ அப்போ ஜெயஸ்ரீயை வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ஃபோட்டோவை வச்சு 24 மணி நேரமும் பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எப்பயாவது ஒரு அடிக்கடி அவங்க கிட்ட சேட் பண்ணுறது, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்க கிட்ட கான்டாக்ட் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறான். ஜெயஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் இவன் நம்மளோட கசின் பிரதர் மாதிரி நம்ம வீட்டிலேயே ரொம்ப நாள் இருந்தான். இப்போ அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அவங்களும் நல்ல ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இவன் ஜெயஸ்ரீயை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். அவங்க வீட்டில் இருந்தால் டெய்லி பார்ப்பான்ல, இப்போ மிஸ் பண்ணும்போது இவனுக்கு இருக்க ஒரே ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் ஜெயஸ்ரீ கூட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். ஜெயஸ்ரீக்கு என்ன ஒரு வழக்கம் இருந்திருக்குன்னா, ரெகுலர் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களை வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவை போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ஜூம் பண்ணி பார்ப்பான். அதுவும் அணுவா அந்த பொண்ணை ரசித்து அவங்க மேலே அளவு கடந்த காதலை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். காதலையும் தாண்டி ஒரு அப்சஷன், இந்த பொண்ணு தனக்கு கண்டிப்பாக வேணும், இந்த பொண்ணு இல்லாமல் தன்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடான். ஸோ இவனோட காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் வளர ஆரம்பிக்குது. சேட்டிங் கூட கிடையாது. அவங்க போகிற ஒவ்வொரு ஃபோட்டோவையும் 24 மணி நேரமும் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்படியே அவங்க போடுற ஒவ்வொரு ஃபோட்டோவும் இவனுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அந்த ஃபோட்டோ இவனுக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாராலும் யூகிக்கவே முடியாது. ஸோ அவனோட காதல் வந்து அப்படி இமயமலை மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனால் அதை பற்றி வெளியில் யாருக்குமே ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்போ ஒரு ஸ்டேஜில் இவன் துணிஞ்சு இதை நம்ம ஜெயஸ்ரீ கிட்ட சொல்லிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு நாள் நேராக போய் தயக்கத்தோட, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது
ஜெயஸ்ரீக்கு பயங்கர அதிர்ச்சியாச்சு. வாட், என்னடா சொல்ற? நான் ஒருபோதும் உன்னை அந்த மாதிரி நோக்கத்தில் பார்த்ததில்லை, என்ன சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இப்படி நீ நினைப்பேன் நான் கனவுல கூட பார்க்கல. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்துச்சுன்னா அதை அடியோடு அழிச்சிரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பவுமே நீ எனக்கு தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு பதிலை அனுராக் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டான். பட் அப்படி இருந்தாலும் அந்த ரிஜெக்ஷனை அவன் மனசு ஏத்துக்கல. இந்த பொண்ணு தன்னை வேணான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறதையும் ஏத்துக்க முடியல. இவ இல்லாம தான் ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படிங்கிறதையும் ஏத்துக்க முடியல. பட் எப்படி அவன் மனசை அவன் சமாதானப்படுத்திக்கிட்டானா, இந்த பொண்ணுக்கு தான் மேல காதல் இருக்கு. அதே டயத்துல அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அது அந்த பொண்ணை விட இவனுக்கு 2 வயசு குறைவா இருக்கே, அந்த வயசை வித்தியாசம் காரணம் காட்டி ஏதாவது சொல்லுவாங்களா, இப்படி பல ஃபேக்டர் இருக்கும். அதனால அவன் நோன்னு சொல்லியிருப்பா. கண்டிப்பா அவ என்ன லவ் பண்றா, என்னோட காதலுக்கு அவ பச்சை கொடி காட்டுவா அப்படிங்கிற மாதிரி இவன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டான். அதாவது அந்த பொண்ணு தன்னை வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற ரிஜெக்ஷனை இவனால ஒரு பொழுதும் ஏத்துக்க முடியல. இது வரைக்கும் ஜெயஸ்ரீ இவங்கிட்ட நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவன் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. தம்பி நினைச்சு இவன் எப்பெல்லாம் ஃபோன் பண்ணாலும் பேசுவாங்க, எப்பெல்லாம் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. பட் எப்போ இவனோட மனசுல ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் இவன் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்றது இல்ல. கால் பண்ணா 10 டைம் கால் பண்ணா ஒரு டைம் காலை அட்டன் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஷார்ட்டா அந்த காலை முடிச்சிருவாங்க. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியுது ஜெயஸ்ரீ தன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு. இதையும் அவனால ஏத்துக்க முடியல. அப்போ ஒரு பக்கம் இவன் அப்படி நெருங்கி வர்றான், அந்த பொண்ணு இப்படி விலகி போறாங்க. அப்போ இவன் என்ன பண்றான், நீ தள்ளி போறியா, நான் இன்னுமே உன் பக்கத்துல வர்றேங்கிற மாதிரி இவன் இன்னுமே ஃபோர்ஸா அவங்க பக்கத்துல போக ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்கள சொல்ல போனா பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். டெய்லி ஒரு 100 டைம் கால் பண்ண வேண்டியது, அவங்க வேலையில் இருக்கும்போது கால் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டியது, 24 மணி நேரமும் மெசேஜ் அனுப்ப வேண்டியது, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டியது. ஸோ இவன் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் எப்பயாவது ஒரு ஃபோன் எடுத்து பேசினா உடனே நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்டல் தோணியில் நான் என் உயிரை மாச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு பொண்ணோட மனசை நினச்சி பாருங்க, அந்த பொண்ணுக்கு இவன் மேலே இஷ்டம் இல்லை, தம்பி மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தொடர்ந்து இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களால எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே டயத்தில் இதை தன்னோட அம்மா அப்பா கிட்ட எடுத்துட்டு போனா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், இதை தானே ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, விலகி போறாங்க, அவன் இவங்களை விடுற மாதிரி இல்லை. அப்போ ஒரு நாள் இதுக்கு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு இந்த ஜெயஸ்ரீ என்ன பண்றாங்க, அந்த அனுராக்கோட கையில போய் ராக்கி கட்டிடுறாங்க. நீ எனக்கு சகோதரர் மாதிரி, அதனால தான் உனக்கு ராக்கி கட்டுறேன்னு. அவன் சொல்கிறான், நீ இந்த ஒரு ராக்கி இல்லை 1000 ராக்கி வேணாலும் கட்டு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு காதலி, நீ தான் எனக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, இவன் மனசில் நம்ம ரொம்ப ஆழமாக போயிட்டோம், இனிமேல் இவன் மனசை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது உண்மையிலேயே எங்கே போய் முடிய போகுதுன்னு இவங்களுக்கே தெரியல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஜெயஸ்ரீக்கு தெரியல. அப்போ என்ன ஆகுது, நாளுக்கு நாள் இவனோட குடைச்சல் அதிகமாயிட்டு போதும். இவங்களால எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரிப்பா, இதுக்கு மேல தன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, தன்னோட அப்பா கிட்ட சொல்லிடலாம்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. தன்னோட சொந்த பையன் மாதிரி இவ்வளோ நாள் வளர்த்துருக்காருல, அந்த பையனோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்க வச்சு, இங்கே தங்க வச்சு, பேங்கிங் எக்ஸாம் படிக்க வச்சு, கோச்சிங்க்கு அவரே காசு கட்டி வீட்டில் தங்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக சொந்த பையன் மாதிரி பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட பையனை என்னோட வீட்டுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறான், என்னோட பையனை டார்ச்சர் பண்ணுறாங்கிறது இவரால் நம்ப முடியல. பட் இவர் போய் அந்த பையன்கிட்ட பேசினா சரி இருக்காது, தன்னோட தங்கச்சிக்கிட்டே பேசிடுவோன்னு அந்த அனுராக்கோட அம்மா தன்னோட சொந்த தங்கச்சிக்கு கால் பண்ணுறாரு. இந்த செய்தியை கேட்டு அவங்க தங்கச்சி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்ம தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது எனக்கு தெரியாது, அவன் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, ஒரு அப்பா ஸ்தானத்திலேருந்து அவனை நீங்கள் வளர்த்துருக்கீங்க, உண்மையிலே உங்கள் வீட்டுக்கு அவன் பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி இந்த அனுராக்கோட அம்மா தன்னோட சொந்த அண்ணனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சரி ஓகே, ஏதோ வயசு பையன் தப்பு பண்ணிட்டான், இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு அவரும் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. ஜெயஸ்ரீ கிட்டே சொல்லிட்டாரு, நான் பேசிட்டேன், இனிமேல் அவனால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்கிறாங்க. இப்போ அனுராக்கோட அம்மா இவனுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டுறாங்க. ஏண்டா, உன்னை மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அவர் குடும்பத்துக்கு எப்படி பண்றியா, இனிமேல் ஜெயஸ்ரீயை தொந்தரவு பண்றது இதோட நிப்பாட்டிக்கோ, இனிமேல் அவளுக்கு ஒரு மெசேஜ் கால் கூட பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அம்மா உறுதியா ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இவனும் அவங்க அம்மாட்ட அமைதியா கேட்டு போயிடறான்.
பட் இவன் திருந்துற மாதிரி தெரியல. பட் இவன் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி 100 மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா 200 கால் பண்ணானே, இப்போ அது குறைஞ்சிருக்கு. 5 கால் 10 கால் ஆயிருக்கு. ஜெயஸ்ரீக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்லன்னு தெரியுது. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா இப்போ ரொம்ப குறைவாக டார்ச்சர் பண்ணுறான். மேபி இப்படியே போனால் அவன் ஒரு ஸ்டேஜில் அதை புரிஞ்சுப்பான், நாளைக்கு இதை மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஒரு டாக்டருங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க ஜெயஸ்ரீ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு வந்து சில கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா இவனு வந்து அந்த ரிஜெக்ஷனையோ அந்த அப்சஷனையோ இவனால் எடுத்துக்க முடியல. அப்போ ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் போனால் இவனுக்கு இது சரியாகும். ஒரு டாக்டருங்கிறதுல அவங்க நல்லா தெரியுது. அப்போ அவங்ககிட்ட பர்சனலாகவும் கேட்குறாங்க, உன்னை நானே ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன், இதை சரி பண்ணி கொடுக்குறேன்னா அவன் சொல்கிறான், நான் உன்னை மனசார நேசிக்கிறேன், எந்த டாக்டராலையும் உன்னை என் மனசுலேருந்து எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் கொடுக்குறான். இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனிவே அவங்க அப்பா மூலமாக அவங்க அம்மாவை ரீச் பண்ணியாச்சு. இப்போ இவனோட டார்ச்சர் பண்ற அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, இட் வில் பி செட்டில் டவுன், இது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு ஜெயஸ்ரீ நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது ஜெயஸ்ரீயும் அதை மறந்துட்டாங்க. அப்பதான் என்ன ஆகுது, இந்த ரோஹித்ங்கிற நபரை வந்து ஹாஸ்பிட்டலில் மீட் பண்றாங்க. 2 பேத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. வீட்டில் சொல்லி திருமணம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது. அந்த திருமண போட்டோலாம் இவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அப்போ ஜெயஸ்ரீ வந்து கிளவராக ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரோஹித் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி என்னோட கசின் ஒருத்தன் இருக்கான், நான் என் சொந்த தம்பி மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு என் மேலே இந்த மாதிரி காதல் வந்து என்னை இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க. பட் இவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுதான் நடந்ததுங்கிறாங்க. அப்போ ரோஹித் வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. உண்மையிலேயே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. இனிமேல் இது உன்னோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, நம்ம ப்ராப்ளம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை தீர்த்து வைப்போம். இது ஒன்று நீ கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ ஜெயஸ்ரீக்கு பயங்கர ரிலீஃப் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவோ ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இவன் ஏற்கனவே இவங்க போடுற ஒவ்வொரு ஃபேஸ்புக் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இருப்பான். அவங்க தனியாக இருக்கிற மாதிரி போட்ட ஃபோட்டோவையே இவன் ஜூம் பண்ணி நாள் கணக்காக பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை பார்த்து இவனுக்கு பலவிதமான உணர்வுகள் கலந்து வருது. ஒரு பக்கம் பயங்கர கோபம் வருது, ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு அழுகை வருது, ஒரு பக்கம் பயங்கரமான ஏமாற்றம் வருது. ஏண்டி நீ என்னை ஏமாத்திட்டியா, நீ என்ன தவிர யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொடூர எண்ணம் இவன் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதுவும் இவங்க 2 பேரும் அந்த மாலை மாத்திக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவை இவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவ ஏன் பொண்டாட்டிடா, நீ எப்படா அவ கழுத்துல மாலை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோஹித்ங்கிற டாக்டர் மேலேயும் இவனுக்கு கொலவெறி வருது. நீங்க பண்ணுங்க, என்கேஜ்மெண்ட் தானே பண்றீங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே சவால் விட்டுட்டு நேராக என்ன பண்ணுறான், இந்த ஜெயஸ்ரீயோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். உடனே அவர் வந்து இந்த பிரச்சனையை பற்றி இவங்ககிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்க தங்கச்சிட்ட தான் பேசுகிறாரு. இப்போ டைரெக்டாக பேசுகிறான், ஓப்பனாக பேசுகிறான். அதுவும் வந்து அவன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி மாதிரிலாம் பேசலை, மிரட்டல் துணையில் பேசுகிறான். இங்கே பாருங்க மாமா, நான் ஃபோட்டோலாம் பார்த்தேன், ஜிஎஸ்டி வந்து எனக்கான பொண்ணு, அவளை வந்து இன்னொருத்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க, அது நடக்க போகிறதில்ல. ஏதோ என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களாமே, ஃபோட்டோலாம் பார்த்தேன், ஒன்று பண்ணுங்க, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, அதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது. அப்படி நிப்பாட்டலைனா நீங்க சந்திக்க போற பின் விளைவுகள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது, கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை வச்சிருக்கான். அவ்வளவு மிரட்டல் தோணியில பேசியிருக்கான். இவரால் நம்பவே முடியல. சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாத பையனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தோம், இன்னைக்கு ஏங்கிட்டே வந்து இப்படி மிரட்டுறானேன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இவன் என்ன பண்றான், இவருக்கு ஃபோன் பண்ணி முடிச்சவொடனே நேரா ஜெயஸ்ரீக்கு ஃபோன் பண்றான். அந்த பொண்ணு வந்து போனை எடுக்கவே இல்லை. பட் இவன் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கான். சரி இவன் என்னதான் சொல்றான்னு போனை எடுத்து அவன் என்ன சொல்றான், நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா அவனை கல்யாணம் பண்ணிப்பியா, நான் இப்பவும் சொல்றேன், நீ என்னோட மனைவி, நீ எனக்கு சொந்தமானவ, நீ எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. இந்த லவ் பண்ணி இந்த பின்னாடியே சுத்திட்டு அப்சஷனா தெரிவாங்களா, அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே டயலாக் தான், நீ எனக்கு கிடைக்கலனா எவனுக்குமே கிடைக்க கூடாதுன்னு இந்த டயலாக சொல்ற. அந்த பொண்ணு கடுப்பாயிடுச்சு, போனை வந்து கட் பண்ணிடுச்சு. பட் அப்படி இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. இவன் எந்த அளவுக்கு கேப்பபிளான பர்சன், என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கிறத அந்த பொண்ணால யூகிக்க முடியல. பட் இந்த டைம் வந்து அவங்க அப்பா, ஜெயஸ்ரீயோட அப்பா வந்து இதை பத்தி யோசிக்கிறாரு. இது எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, போலீஸ் கிட்ட போய் சொல்லலாமா, இல்ல திரும்ப தன்னோட தங்கச்சிட்டே போய் சொல்லலாமா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு, இந்த ஜெயஸ்ரீயோட அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவருக்கு வந்து இவன் ஃபோன் பண்ணியிருக்கான்.
ஏன்னா இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா உங்க வீட்டில் இருக்க 2 பொண்ணுங்க இருக்காங்களே பார்த்துக்கோங்க, நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அக்கறையா சொல்ற மாதிரி இருக்கு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு மிரட்டல் தோணி இருக்கிறத அவரால் யூகிக்க முடியுது. அவர் உடனே ஜெயஸ்ரீயோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவன் இந்த மாதிரி சொல்றாங்கிறாரு. இப்போ ஜெயஸ்ரீயோட அப்பாவுக்கு புரியுது இவன் வந்து எந்த அளவுக்கு கேப்பபிள் பர்சன், இதில் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுவானா, இவன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவான்னு தெரியல. சரி, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், போலீஸ் ஆஃபீஸர் விசாரிப்பாங்க. பட் மேலோட்டமா பொதுமக்களுக்கு வெளியில சொந்தக்காரங்களை பார்க்கும்போது என்ன தெரியும், சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணுக்கு இதுல லிங்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எப்படிப்பா இவ்வளவு தூரம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவான், பிரச்சனை படுவான். இந்த பொண்ணும் அவங்க கிட்ட வந்திருக்கும், எல்லாம் ஜாலியா சுத்தி இருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய டாக்டர் மாப்பிள்ள கிடைச்சவொன்னா அந்த பொண்ணு விலகி வருது, அந்த பையன் என்ன சும்மா இருப்பானா, இப்படிதான் பேசுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா தன்னோட பொண்ணுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வருமேங்கிற ஒரு பயம் இருக்கு. பட் அதே டயத்தில் இவன் என்ன பண்ணுவாங்கிறத அவரால் யூகிக்க முடியல. சரி பார்த்துக்கலாம், நம்ம வளர்த்த பையன் தானே, என்ன கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணா நம்ம யாரையாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பட் அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்கல தான் எடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான முடிவுன்னு. இந்த முடிவுனால தன்னோட பொண்ணோட உயிர் போகுங்கிறத அவர் ஒரு துளி கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ இந்த அனுராக் வந்து எல்லாத்தையும் மிரட்டி பார்த்துட்டான், யாரும் கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அப்ப இவன் முடிவு பண்ணிட்டான், சரி ரைட்டு, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துறேன், அந்த கல்யாணத்தை பக்காவா நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு நம்மளுக்கு இனிமேல் கிடைக்காது, ஸோ எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, அந்த பொண்ணை கொலை பண்ணிடலாம். எப்படி கொலை பண்ணலான்னு டெய்லி பிளான் பண்ணுறான். ஸோ இவன் டெய்லி பேங்க்குக்கு போகிறான், வேலை பார்க்குறான். அவன் வேலை எல்லாத்தையும் நார்மலாக பண்ணால் கூட இவன் மைண்டில் என்ன பண்ணலாங்கிற ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு. சரிப்பா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு துப்பாக்கி வாங்கும், லைசன்ஸ் துப்பாக்கி வாங்கினா எனக்கு தெரிஞ்சு போயிடும். கள்ள துப்பாக்கி வாங்கலான்னு எவனோ ஒரு புரோக்கரை பிடிச்சி மார்க்கெட்டில் ஒரு கள்ள துப்பாக்கி வாங்குறான். சம்மந்தப்பட்ட அந்த நாள் வந்து பைக்கில் போகிறோம். நம்ம பைக்கில் போனால் இன்கேஸ் நம்ம ஏதாவது தப்பிச்சு வந்தோம் அப்படின்னா பின்னாடி துரத்துனாங்கன்னா அந்த பைக்கோட பிளேட் நம்பரை பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பைக்கை வந்து கடன் வாங்கியிருக்கான். அந்த பைக்கில் வர்றான், கையில் துப்பாக்கியை வச்சுட்டு தான் அந்த மண்டபத்துக்கு வந்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அனுராக்ங்கிறவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அவன் ஒரு பொழுதும் நான் இதை பண்ணலை, இதுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்ல விரும்பலை. ஏன்னா இவன் நேராக கொலை பண்ணதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. இவனுக்கு கன்ஃபெஷன் பண்ணுறத தவிர வேற வழியே இல்லை. ஸோ அவனும் எல்லாத்தையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவனும் எல்லா கன்ஃபெஷன் சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டான் பாருங்க. அங்க இருக்க போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. இவன் தெரிஞ்சு கேட்கறானா தெரியாம கேட்கறானா அப்படின்னு. ஈவன் அந்த ஆஃபீஸர்லாம் என்ன சொல்றாங்க, அவன் கேட்ட கொஸ்டினை எங்களால் இன்னும் மறக்கவே முடியலங்கிறாங்க. அப்படி என்ன கேட்டானா, ஆமா இந்த ஜெயஸ்ரீ எங்க போயிட்டா அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் தான் துப்பாக்கியால சுட்டான். அவன் வந்து உண்மையிலே கொலை பண்ணணும்னு சுட்டானா இல்லை என்ன எதுக்கு சுட்டான்னு தெரியல. இல்லை இப்போ கடைசியில் எதுக்கு அந்த மாதிரி கொஸ்டினை கேட்டான்னு தெரியல. இப்போ ஜெயஸ்ரீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. அந்த கொஸ்டினுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐ விட்னஸ் இருக்காங்க. நிறைய பேர் இவன் நேராக சுட்டதை பார்த்துருக்காங்க. பலவிதமான ரெக்கார்டிங் இருந்திருக்கு. அவ்வளோ பேர் ஐ விட்னஸ் இருக்காங்க. மோட்டிவ் இருக்குது. இவனே கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். இவன் எங்கே துப்பாக்கி வாங்கினானோ அங்கே பிடிச்சாங்க. எந்த ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை கடன் வாங்கிட்டு வந்தானோ எல்லா ஆதாரங்களையும் திரட்டிட்டாங்க. இவன் நேராக சுட்டதையும் பார்த்துருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் ஷட் கேஸ் மாதிரி. இதுலேருந்து இவன் தப்பிக்கலாம் முடியாது. மேபி சொல்லலாம் மனநலம் சரியில்லாதவன் அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லலாம். ஆனால் இவன் பக்காவாக பிளான் பண்ணி தான் போய் துப்பாக்கியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஒரு மனநலம் சரியில்லாதவன் இப்படிலாம் வாங்க முடியாது. ஸோ இவ்வளோ பிளான் பண்ணி வந்ததுனால அந்த மாதிரி ஒரு ஓட்டையை வச்சு தப்பிக்கவும் முடியாது. அதனால இவனுக்கு தண்டனை கிடைக்க போகிறது உறுதிங்கிறதுனால ஸோ இவனை சுற்றி இருக்க பல தடயங்களை வச்சு இவன் மேலே போலீஸ் ஆஃபீஸர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக சில வருடங்கள் இந்த வழக்கோட விசாரணை நடந்ததுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 11 2015 போபாலில் இருக்கிற செஷன் கோர்ட்டில் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் ஜெயஸ்ரீயை கொலை பண்ண குற்றத்துக்காக அனுராக்ங்கிற இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த போபாலில் இருக்க சிறையில் தான் இருந்துட்டு வரான். ஒரு 4 வருஷம் சிறையில் இருக்கான். ஜூன் மாதம் 2019 எனக்கு பரோல் வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்ணுறான். இவனுக்கும் பரோல் கிடைக்குது. ஒரு மாதமாக என்னமோ பரோல் கொடுக்குறாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இவன் ஜெயிலேருந்து வெளியில் வர்றான். ஜூன் எண்டில் வந்து பரோல் முடியுது. ஸோ பரோல் முடிஞ்சு திரும்ப இவன் ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டிலேயே தன்னோட உயிரை மாச்சிக்கிறான். அதாவது கயிறெல்லாம் மாட்டி தன்னோட உயிரை மாச்சிக்கிறான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் சம்பந்தப்பட்ட முதன்மை குற்றவாளி இறந்து போயிட்டான். அவனுக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்துறாங்க. இந்த கேஸ் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுது.
பட் இதில் சம்பந்தப்பட்ட அந்த ஜெயஸ்ரீயோட அம்மா அப்பாவுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு மீளா துயரமும் குற்ற உணர்ச்சியும் இருந்துட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு என்ன மாதிரி குற்ற உணர்ச்சி இருந்துட்டு இருக்குன்னா, இவன் மிரட்டினால அப்பவே நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் கல்யாணத்தப்போ ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, தன்னோட பொண்ணு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும், நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம், இந்த சமூகத்தில் தன்னோட பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இதை நான் இவ்வளவு சீரியஸான விஷயமா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொண்ணோட மரணத்துக்கு தானும் ஒரு காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோட தான் அவங்க அப்பா இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. 1000 கனவுகளோட MBBS படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு எவ்வளவு கனவுகளோட வாழலான்னு அந்த திருமண மேடைக்கு வந்த அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்காமலே அந்த மேடையிலேயே அவங்க மரணிச்ச நிகழ்வு வந்து உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. உண்மையிலேயே அதுல இருந்து வெளியில வர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு இன்சிடென்ட் இருந்தது. அதை கேள்விப்படும் போதே நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அதுவும் அந்த மாப்பிள்ளை கோலத்துல நின்று அந்த ரோஹித்துங்கிற நபருக்கு எப்படி இருக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து பல வருடங்கள் டைம் தேவைப்பட்டிருக்கும். இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். இது நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன். நான் சொல்ல விஷயத்தை திரும்ப சொன்ன மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி கிரைம்ல வந்து அது ஒரு மிகப்பெரிய பேட்டர்னா இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராகவும் இருக்கு. அப்போ வந்து நம்ம இது ஒரு டேக் அவேவா எடுத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்காம பாதுகாப்பாக நம்ம இருக்க முடியும். முதல் விஷயம் வந்து அப்சஷன். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், பொசசிவ்னஸ் கணவன் மனைவிக்குள்ள காதலருக்குள்ள இருக்கும். அந்த பொசசிவ்னஸ்ங்கிறது இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அது ஒரு லிமிட்டாக இருக்கணும். அந்த பொசசிவ்னஸோட அடுத்த ஸ்டேஜ் தான் அப்சஷன்ங்கிறது. ஸோ அப்சஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிடும். அந்த அப்சஷன்ங்கிறது எப்படி தெரியுமா, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி கைக்குள்ள வச்சு நசுக்கிற மாதிரி. அப்போ அந்த பட்டாம்பூச்சிக்கு எப்படி இருக்கும், மூச்சே விட முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்சஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அந்த அப்சஷனை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைச்சுப்பான், அந்த பொண்ணை நம்ம சேஃபாக பார்த்துக்கிறோம், நல்லா இருக்கணும், நம்மளை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தவறான எண்ணத்தில் இப்படி இறுக்கி பிடிக்கிறான். பட் அந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்க அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் மூச்சே விட முடியலன்னு. ஸோ தயவு செய்து பொசசிவாக இருக்கிறது வேற, அப்சஷனாக எப்போவுமே இருக்காங்க. ஒரு பொண்ணை காதலிச்சாலும் சரி, இல்லை 2 பேரும் காதலிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் காதலிக்கிறீங்க அந்த பொண்ணு உங்களை காதலிக்காமல் இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்சஷன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தயவு செய்து எப்பவுமே வேண்டாம். அது வந்து உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கும் கஷ்டம் தான். இப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணு மேலே அப்சஷன் ஆக்கான்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம் அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்டு இருக்கான். இப்போ இருப்பாளோ அந்த பொண்ணு, இங்கே இருப்பாளோ, யாரு கூட ஃபோனில் பேசினா அவங்க கூட பேசிட்டு இருப்பாளோ, அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அன் அவைலபிள் இல்லைனா இவங்க கூட போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளோ, இப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத தாட் வந்து உங்களையும் அது கஷ்டப்படுத்துது, அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்துது. ஸோ வாழ்க்கையில் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அப்சஷன் இருக்கக்கூடாது. அப்சஷன்ங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, என்ன கேட்டால் எந்த விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை லவ் பண்ணலாம், பட் அந்த விஷயம் அப்சஷனாக மாறும்போது அது என்றைக்குமே ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இந்த காலத்து பசங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷனை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அது மேபி நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறது இல்லை. நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற ஃபேக்டரை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம். தோல்வியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியாக சொல்லி கொடுக்கலாம். என்ன கேட்டால் ரிவர்ஸாக தான் சொல்லிக் கொடுக்கணும். நீ தோல்வியை ஹேண்டில் பண்ண ஒருத்தனை தெரிஞ்சுன்னா சக்ஸஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான். ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த விஷயத்தை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயத்தில் தோத்துட்டா என்கரேஜ் பண்ணணும், திட்டக்கூடாது. அதில் எப்படி ஹேண்டில் பண்ணி தாங்கி அடுத்த வட்டம் அதை நம்ம வெளியில் வந்து சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கணும். ஸோ எந்த தோல்வியும் சரி, இப்போ காதலுங்கிறது ஒரு தோல்வி தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க, கிரிக்கெட் போட்டியோ, அதுலேயும் கிடைச்சாலும் ஒரு தோல்வி தான். அந்த தோல்வி வந்துருச்சுன்னா முதல் படி என்ன, அந்த தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும், நம்ம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கைக்கு போக முடியும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துலயே முடிஞ்சு போச்சு. அதுதான் நாளைக்கு வந்து அப்சஷனாக மாறும், பிரச்சனையில் மாறும். ஸோ எந்த ஒரு தோல்வியையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எல்லாருமே நம்ம அந்த பழக்கத்தை கற்றுக்க வந்து முயற்சி பண்ணணும். அது அடல்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி மெச்சூர்டாக திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எப்போவுமே நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கேஸில் வந்து அவங்க அப்பா பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, சேஃப்டியாக இல்லைன்னா இந்த சமூகத்தில் தன்னோட பொண்ணுக்கு இருக்க ரெப்புடேஷன் போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கு. பட் அந்த இடத்துல பார்க்கும்போது பிரச்சனையோட தீவிரத்தை வச்சு அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக முடிவு இருந்திருக்கலாம். மேபி இவன் இவ்வளோ டைம் தொடர்ந்துருக்கானா, இவன் வழியாக நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணியிருக்கான், அட்லீஸ்ட் ஒரு சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா, ஏதாவது 1 or 2 போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் கூட மேபி அந்த பொண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் சேஃப்டியாக ரெப்புடேஷனாக அப்படின்னு நம்ம நினைக்கும் போது லைஃப்பில் எப்பவுமே நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் வரணும்.
அதே மாதிரி இந்த கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பையனுக்கு லவ்னா என்னன்னே தெரியல. அவன் பண்ணதை லவ்னு அவன் நம்புகிறான். அந்த பொண்ணு மேலே அவ்வளவு லவ் வச்சுருக்கோம், நம்மளை மாதிரி யாருமே அந்த பொண்ணை லவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே காதலை பற்றியான ஒரு தவறான புரிதல் தான் அந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலிக்கலாம், எல்லாரும் ஒரு விஷயத்தை காதலிக்கலாம். எதிர்முனையில் இருக்கவங்க அவங்கள காதலிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, காதலிக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. பட் அந்த காதல் எப்போ நிறைவு பெறும் அப்படின்னா ரெண்டு பக்கமே அது வரணும். அந்த ரெண்டு பக்கமே ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த காதலில் ஒரு நிறைவு இருக்கும். இது காதல் மட்டுமல்ல, திருமணத்துலையும் சொல்கிறேன். திருமணத்தில் ஒரு தாம்பத்திய உறவாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி ஒரு சின்ன அவுட்டிங் போனாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை இன்வால்வோட பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டூர் போகிறோம், அதில் ஒரு ஒய்ஃபுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, கணவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டு பேரும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறாங்க, அழகாக ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, ஒய்ஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, கணவனுடைய உம்முன்னு இருந்தால் அந்த ட்ரிப்பு நல்லாவாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே ரெண்டு பக்கமும் ஈடுபாடு இருக்கும். பட் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க அவங்க சைடு பண்ணுற காதலை மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த சைடு இருந்தும் பார்க்கணும், அது வரலைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே காதல் இல்லை, லெட்ஸ் மூவ் ஆன். என்னப்பா இந்த காலத்து பசங்க எவ்வளோ படம் வருது நீங்கள் பார்க்குறீங்களே, ஓகே ஒரு பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, அடுத்த பொண்ணுக்கு போங்க. இந்த பழைய காலத்து சினிமாவில் இருக்க மாதிரியா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தாடி வளர்த்துட்டு கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு ரத்த வாந்தி எடுத்துட்டு அந்த காலெல்லாம் மாறி போச்சு. இப்போ ஓகே நீ லவ் பண்ணுற, பிடிக்கலையா, நாட்டில் பொண்ணா இல்லை, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், மூவ் ஆன். கொஞ்ச நாளில் அடுத்த பொண்ணு வரும். அப்படி தான் லைஃப் போயிட்டே இருக்கணும். காதலிச்ச பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா இப்படியே இருப்பேன்னா நாட்டில் பாதி பேருக்கு கல்யாணம் நடக்காது. ஸோ அதனால் இந்த லவ்ங்கிறத நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை பண்ணுங்க, தப்பு இல்லை. அப்சஷன் இல்லாமல் ரிஜெக்ஷன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை புரிஞ்சுக்கோங்க. காதலில் ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு என்னை காதலிக்கிறேன், நான் விடவே மாட்டேன், பின்னாடியே போவேன், பின்னாடியே சுற்றுவேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன், டியூஷன் போகிறப்ப நிற்பேன், அந்த பொண்ணுக்கு நான் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வேணால் ஜாலியாக இருக்கலாம். இப்படி பண்ணால் அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் ஆனால் எதிர்முனையில் இருக்கிற அந்த நபருக்கு அது எவ்வளோ பெரிய டார்ச்சராக இருக்குது தெரியுமா? அதை உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த ஸ்டாக்கிங்கை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஒரு பையனுக்கு வேணால் ஜாலியாக இருக்கலாம், அப்படி தூரத்தில் போக வர, இப்படி தம் அடிச்சுட்டு ஒரு டீ கடையில்ட்டு அந்த பொண்ணை பார்க்குறக்கு. ஒரு பொண்ணே வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பொண்ணு அந்த காலத்தில் படிக்க வைக்கிறதுக்கே பெற்றவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க. படிக்க வச்சு டியூஷனுக்கு அனுப்பும்போது ஒரு பதட்டத்தோடு இருந்து ஏதோ ஒன்று அந்த பொண்ணை பத்திரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு பெற்றவங்களுக்கு அவ்வளோ பயத்தோடு ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே படிக்கணும், அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. வீட்டுக்கு வந்தால் ஒரு பெண்ணுனா வேலை பார்க்கணுமாங்க, அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், வேலை பார்க்கணும். இதில் நீயே எக்ஸ்ட்ரா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு பாவம் இல்லையா? அதனால் இந்த ஸ்டாக் பண்ணுறவங்க, யாரு மேலே அப்சர்ஷன் பண்ணி தொடர்ந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறவங்க தயவு செய்து அந்த பொண்ணோட நிலைமையில் உங்கள் தங்கச்சியோ அக்காவோ இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதை பண்ணுங்கள். பிகாஸ் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, இப்படி தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அது ஒரு அதாவது அந்த சைக்காலஜிக்கல் இம்பேக்டை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது அதை நீங்கள் அந்த ஸ்டாக்கிங்கை ஃபீல் பண்ணால் தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் பயமாக இருக்கும். அது வீட்டு ஜன்னலை விலைக்கு பார்த்தா அவன் நின்றுட்டு இருந்தானா பக்குங்கும், எங்கேயாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பின்னாடி வந்துட்டு இருந்தால் அப்படி பக்குங்கும். ஸோ பாவம் இல்லையா? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்குது, வீட்லேயும் சமாளிக்கணும், இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற டார்ச்சர் எவ்வளோ பெரிய டார்ச்சர், இது தேவையா? ஸோ தயவு செய்து இந்த ஸ்டாக் பண்ணுறது, அப்சஷனாக இருக்கிறதுலாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குல இருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அதுவும் அக்செப்டிங் த ரிஜெக்ஷன், தோல்வியை ஏற்றுக்கிற அந்த ஃபேக்டர் இந்த கேஸ் மட்டுமல்ல, நான் நிறைய கேஸில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம டீச் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர், இதை நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கிலேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை ஏற்கனவே பல சேனலில் பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க நீங்கள் போட்ட வீடியோவை போடுறாங்கன்னு. அது நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ சேனல் இருந்தால் எல்லா கேஸும் போட தான் சொல்லுவாங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் த கேஸை நான் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.